இந்த ரெசிபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜிதா சமையல். நான் இன்றைக்கி ஒரு நூடுல்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறேன். அது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம செய்யலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சேமியா வச்சு தான் செய்ய போகிறேன். சேமியா உப்புமா அப்படின்னா எல்லோரும் ஓடியே போயிடுவாங்க. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சனுக்கு போகலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை அடுப்பில் வச்சிடலாம். பேன் சூடாகிட்டோம். இப்போ பேன் சூடாகிடுச்சு, நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அப்புறம் நான் வந்து ஒரு 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டுடலாம். கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீளமாக மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ரொம்ப மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை போட்டு வதக்கி விட்டுருவோம். இது வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கி அப்படியே வரணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நம்ம வதக்கினா போதும். இப்போ ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. ரொம்ப வதங்கல, லைட்டாக வதங்கி வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் வதக்கியிருப்பேன். இப்போ நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து தனியா பொடி, அதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா பொடி, அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இதுதான் இதுக்கான மசாலா பொடி. அப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் உப்பு போட்டோம், இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுருவோம். இது ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நான் வந்து ஒரு கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட பட்டாணி இருக்குன்னா கூட பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். கேரட் இல்லாமல் பட்டாணி போட்டுக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட இது ரெண்டுமே இல்லைனா கூட நம்ம இதை வந்து போட வேண்டாம், ஸ்கிப் பண்ணிவிட்டு நார்மலாக கூட செஞ்சுக்கலாம். இப்போ என்கிட்ட கேரட் இருக்குது, நான் போட்டிருக்கேன். இதை வந்து ரொம்ப வதக்க வேண்டிய அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கினாலே போதும். கேரட் போட்டு ஒரு லைட்டாக வதக்கிட்டு, இப்போ நான் வந்து இந்த சேமியா, இது வந்து ஒரு 100 கிராம் சேமியா, இதை எடுத்து நான் வந்து வேக வச்சுருக்கேன், அவிச்சு வச்சுருக்கேன். தண்ணியில் கொதிக்க வேக வச்சு நம்ம நல்லா சாப்பிட்ற அளவுக்கு வெந்து போயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சேமியாவை இதில் போட்டுருவோம். சேமியா போட்ட உடனே இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஆனில் இருக்கவே கூடாது. ஸ்டவ் ஃபஸ்ட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தான் அடுத்த ஒர்க்கை நம்ம செய்யணும். ஸோ இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அந்த 3 முட்டையும் இதில் நான் ஊற்றிக்கிறேன். இது எல்லாமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் செய்யணும், ஆனில் இருக்கவே கூடாது. பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். ஏன்னா அந்த கரண்டி எனக்கு சரியாகலை, இது சின்னதாக இருக்குது, கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா கிளறி விட்டுருவோம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ நல்லா கிளறி விடுங்க. கிளறி விடும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டவ் ஆனில் இருக்கவே கூடாது. ஸ்டவ் ஆனில் இருந்தது இந்த ரெசிபியே வீணாக போயிடும். நல்லா கிளறி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு திருப்பி ஒரு தோசைக்கல்லை வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் வச்சுருவோம். இப்போ தோசைக்கல் சூடாகிடுச்சு. லைட்டாக ஆயில் தடவிட்டு, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எடுத்து நான் தோசை மாதிரி அழகாக ஊற்றுறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிக்ஸை அழகாக தோசைக்கல்லில் இந்த மாதிரி ஊற்றுறோம். இது வந்து லைட்டாக, இப்போ நான் வந்து எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆயில் தான் போட்டுக்கிறேன். இப்போ அதை அழகாக திருப்பி போட்டுருவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு. நம்மளுடைய சேமியா எக் தோசை
எப்படி வேணாலும் சொல்லலாம். சேமியா எக் ரெசிபி, தோசை எது வேணாலும் சொல்லிக்கலாம் நம்ம. ஸோ இது அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்கும். இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் உண்மையாக சொல்ல போனோம். பாருங்கள், சுட்டு எடுத்துடும் நம்மளுடைய ஃபஸ்ட்டு சேமியா தோசையை. இப்போ நம்ம அடுத்ததையும் ஊற்றிடலாம். இதை அழகாக குட்டி குட்டியாக ரவுண்டாக ஊற்றி கொடுக்கலாம். இதையும் எடுத்துருவோம். வந்துடுச்சு, கரெக்டாக வெந்து வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நம்ம எல்லாத்தையுமே ஊற்றி எடுத்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம எக்கெல்லாம் ஊற்றி கலந்துருக்கோமே, ஒரு மாதிரி ஸ்மெல், அதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். ஒரு சின்ன ஸ்மெல் கூட இருக்காது. அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ ஒரு எம்மியாக இருக்கும். இது எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்களுக்கு இல்லை, பெரியவங்களாக இருந்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும் இது. ஸோ இதை மிஸ் பண்ணாமல் ஈவினிங்காக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இது அவ்வளோ ஒரு அருமையான ரெசிபி. இது உண்மையிலேயே இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை, நம்ம டிஃபனாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டால் கூட சேமியா தோசை அப்படின்னு செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ நம்ம தோசை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சேமியா எக் தோசை. இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சேமியா வேக வச்சு போட்டேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நூடுல்ஸ் கூட போட்டு இதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அது கூட ஒரு விதமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய சேமியா எக் தோசை ரெடி ஆகிடுச்சு. இது அவ்வளோ நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும். வீட்டில் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. ஸோ நம்மளுடைய ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, see you.